போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒயர் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரீபாலோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ரன்னோ கொடுக்க மாட்டோம். அது வந்து ஜஸ்ட் மிஸ்டுன்னு ஒரு கால்குலேஷன் வச்சுப்போம். 6 அடிச்சு அவுட் இல்லை, அதுவே ஸ்டம்ப் அவுட் இருக்குது. அப்புறம் 1 pitch 1 hand கேட்ச் இருக்குது. நாங்கள் போய் டாஸ் போட்டு பார்த்துக்கலாம். நான் மும்பைக்காக ஆடுறேன். நான் சிஎஸ்கே டீமுக்காக விளையாடுறேன். நான் ஆர்சிபி டீமுக்காக ஆடுறேன். பார்த்தீங்கன்னா டாஸ் ஆரம்பிச்சிருச்சு. 2 பேர் கை கொடுத்துக்குறாங்க. கிருத்திக் டேல் சூஸ் பண்ணியிருக்காரு. என்ன சூஸ் பண்ணுறீங்க சார்? கிருத்திக் ஃபைனலாக டாஸ் ஜெயிச்சிருக்காரு. பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காரு. வாங்க மேட்ச் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் நோ பால் லைன். உங்கள் பேட்ஸ் பண்ணியிருக்காரு. செகண்ட் பால் ஆரம்பத்துக்கு வருகிறது. ரக்ஷித் சார் ஒரு 4 அடிச்சிருக்காரு. 2 balls-ல் 5 runs எடுத்து மேட்சையும் ஒரு உயிர் கொண்டு வந்திருக்காருங்க ரக்ஷித் குமார். ஜஸ்ட் மிஸ்ல அவுட் ஆகிருப்பாருங்க. 3 balls 5 runsங்க. கிருத்திக் நல்ல பவுலிங் போடுறாரு. அடுத்த பால் அவுட்டே. கிருத்திக் சாருக்கு ஒரு ஓவரில் 6 run தேவைப்படுகிறது. வாங்க பார்த்து விடுவோம். முதல் பால் 1 ball 1 run. மிஸ் ஃபீல்டுங்க ரக்ஷித் குமார் கிட்ட இருந்து. அடுத்த பால் போட வருகிறாரு. இது ஒரு முட்டை வந்தாங்க. 2 balls 1 run. வரார் ரியான் பராக். 3 balls 1 runல முக்கறாருங்க நம்மள. அடுத்த பால் வருகிறது. கிருத்திக் சார் அமர்க்கலமாக ஒரு 1 கொடுத்திருக்கிறார். 4 balls-ல் 2 run. ஒரு balls 2 runs. மீண்டும் 1. 5 balls 3 runs. லாஸ்ட் பால் ரக்ஷித் சார் வைட் பால். இது கிருத்திக் சார் தோத்து விட்டார். வாங்க அடுத்த மேட்ச்குள்ள போவோம். இப்போ டாக்ஸ் போடுறாங்க. கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சுங்க. திரும்ப போட்டுறேன். சிஎஸ்கே பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஐ பேட்டிங். ஃபர்ஸ்ட் பால்ல அவுட் ஆகிவிட்டார் நம்ம ரக்ஷித். நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் வெளில போச்சுன்னா அவுட்டுன்னு. அதனால் ரக்ஷித் வெளில அடிச்சு விட்டார், அவுட் ஆகிட்டார். இப்போ சித்தார்த் அவர்கள் பேட்டிங் வந்திருக்கார். 1 run வின்னர் சித்தார்த். சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு. இதோட இந்த வீடியோவில் முடிச்சிடும். பார்ட் 2 நெக்ஸ்ட் ஓகே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். இப்போ சித்தார்த் அவரோட கஷ்டங்களை நான் சொல்லுவேன். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. ஆரம்பித்து ஒரு 3 நாள் தாங்க 2 நாள் தாங்க இருக்குது. அதுக்குள்ளே வெறும் 3 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் சில பிரச்சனைகளாகி இது 7வது வாட்டி நம்ம ஷார்ட் எடுத்துருக்கோம். இது எப்படி வந்துட்டுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிருத்திக் சார் அவரோட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லுவார். நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் ரொம்ப சின்ன பசங்க.